தூக்கமின்மை. ம். தூக்கமே வரல. நாங்க எவ்வளவோ செஞ்சு பார்த்தோம் வரல அப்படின்னு சொன்னாக்கா, தூக்கத்துக்காக என்ன செய்ய போறீங்க அப்படின்னாக்கா, பல மாசம் ஆச்சுங்க. நான் பல வருஷம் ஆச்சுங்க. நான் இங்க பார்த்தோன்னே என்கிட்ட வரும்போது சொல்லிருவேன். எதுக்கோ சொல்ல வருவாங்க. நீங்க தூங்கியே பல வருஷம் ஆகுது. எனக்கு தெரியும் பேசாம இருங்கம்பேன். அப்படியே முழிப்பாங்க. ஐயா! உண்மையிலே கரெக்ட்டா சொல்றீங்க. ஆமா. ஏன்னா தூக்கத்திலே வந்துட்டு டீப் ஸ்லீப்பிங் தான் தேவை. ம். டீப் ஸ்லீப்பிங் 2 ஹவர் தூங்குனாலே போதும். ஒரு டீப் ஸ்லீப் அப்படின்றது எப்படி இருக்கணும் சார்? ஆமா. கரெக்டான கேள்வி. டீப் ஸ்லீப்னா நம்ம அந்த டீப் ஸ்லீப்பிங்கில கனவு வராது. ம். தூக்கத்தில கனவு எல்லாத்துக்கும் வரும். ஆஃப் ஸ்லீப்பிங்கில் வரும். டீப் ஸ்லீப்பிங்கில் நாம் என்ன செஞ்சால் நமக்கு தெரியாது. படுக்கிறோம் தூங்குறோம் அவ்வளோதான். அந்த கனவு ஓட்டம்லாம் உள்ள வருது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அது கனெக்ட் ஆகாது. டீப் ஸ்லீப்பிங்கில் கனெக்ட் ஆகாது. கொஞ்சம் ஆஃப் ஸ்லீப்பிங்னு ஒன்று இருக்குது. அதில் உள்ள கனவு உள்ளே வரும். எல்லா கனவும் வரும். என்னென்னமோ நான் இவங்களால முடியாததெல்லாம் கனவுல நிறைய முடியும். அதனால் டீப் ஸ்லீப்பிங் வெறும் 2 ஹவர் தூங்கினா போதும். மீது ஆஃப் ஸ்லீப்பிங் தான். ஆனால் டீப் ஸ்லீப்பிங்கே இல்லாமல் வெறும் ஆஃப் ஸ்லீப்பிங்காக இருக்கிறவங்களுக்கு தான் ப்ராப்ளம் இருக்கும். அதுதான் இன்னும் சில பேர் பெரன் கொடுப்பாங்க. தூக்கம் வரவே வராது. அப்போ விடிகாலில் தூங்குன்னு சொல்லுவாங்க. அது டயர்டில் தூங்குறது அது. ஒன்றும் கவலையப்படாதுங்க. சிம்பிள் தான். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே சிம்பிளாக தான் கொடுப்பேன். கல் உப்பு பவுட்ரு கிடையாது. கல் உப்பு ஒரு பவுல், அதுக்குள்ளே அதை போட்டுட்டு நீங்கள் எங்கே படுக்கிறீங்களோ தலை மாட்டுக்கிட்ட தான் வைக்கணும். ஒரு ஓரமாக அப்படி வச்சு இப்படி தலை எங்கே இருக்குன்னா அப்படி ஓரமாக வச்சுட்டு படுங்க. ஃபஸ்ட் கிளாஸாக தூக்கம் வந்துடும். வச்ச அன்றைக்கே டே ஒன்லேயே வரும். மறுநாள் அந்த உப்பை யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற இந்த தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி, தேவையில்லாத இந்த எனர்ஜியெல்லாம் அந்த உப்பு சக் பண்ணிக்கும், உள்வாங்கிக்கும். எல்லா கன்ஃபியூஷன்ஸையும் வந்து அந்த உப்பு அது உள்ளே இருக்கும். அது சக் பண்ணிக்கிறோம். உப்புக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதை வாங்கும் போகும்போது அதை திருப்பி நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதனால் அதை கீழே தான் போட்டுடணும் அந்த கல் உப்பு. இதை டெய்லி வைங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இல்லைங்க அது இல்லாமலே என்னால் முடியும்னாக்கா வைக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு என்றைக்கு சரின்னு போட்டதோ அன்றைக்கி வரைக்கும் வைங்க. அதுக்காக நீங்கள் எனக்கு திருப்பி ஃபோன் போட்டு இவ்வளோ பேர் பவுல்லாம் தூக்கலாம் அவெல்லாம் கேட்காதீங்க. ஒரு சின்ன பவுல் தான் இருந்தால் போதும். சில பேர் அப்படிலாம் கேட்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னங்க நானும் டிவியில் எல்லாம் தெளிவாக பேசுவேன், புரிகிற மாதிரி பேசுவேன், ரொம்ப டைம் எடுத்து பேசுவேன். அது கேட்கணுன்றதுக்காகலாம் கேட்பாதீங்க. அப்படிலாம் கேட்காதீங்க. ஒரு சின்ன பவுலில் தமிழில் கிண்ணம் கூட சொல்லிக்கலாம். அவ்வளோதான். அதுக்குள்ளே கல் உப்பு போடுங்க. பவுட்ரு உப்பு போட்டால் அப்படின்னு கேட்பாங்க ஃபோன் போட்டுக்கிட்டு. அதை செய்யாதீங்க, இதை செய்யுங்கனாக்கா அப்படி போட்டால் நம்ம என்ன காமெடி ஷோவாக நடத்துகிறோம். இப்படின்னா அப்படி போட்டு வாழ்க்கை ஷோ நடத்துகிறோம். அதனால் வந்துட்டு நல்ல கல் உப்பு ஒரு பவுலில் போட்டு தலை மாட்டுக்கிட்ட வைங்க. நல்ல தூக்கம் வந்துடும்.